அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையினில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் நான் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த பின் இயேசு கிறிஸ்து கேட்ட 7 கேள்விகளை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில 7 வார்த்தைகளை தியானிப்பார்கள். பொதுவாகவே 7 வார்த்தை என்னென்ன வார்த்தை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 7 வார்த்தை யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 1. அப்புறம் 2வது வேற யாரா சொல்லுங்க. நீ இன்றைக்கு என்னோடு கூட 3வது, 4வது, அதாவது என் தேவனி என் என்னை 5வது, 6வது, முடிந்ததா 7வது, பிதாவே என் ஆவி உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே உங்களுக்கு கைத்தட்டி போட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர்த்தெழுந்த பின் 7 கேள்விகளை கேட்டிருக்கிறார் பைபிள்ல. இயேசு உயிர்த்தெழுந்த பின் கேட்ட 7 கேள்விகளை, 7 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். பரலோகத்தின் பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் உயிர்த்தெழுந்தலின் நாளில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வர நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின் ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்து கொடுத்த 7 காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியானை பேச வேண்டிய பிரகாரம் பேச உதவி செய்வாராக. மறைத்து கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபித்தோம், ஜெபங்களை கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். பிரியமானவர்களே, 15ஆம் வசனத்துல முதலாவதாக இயேசு கிறிஸ்து அந்த கேட்ட கேள்வி, இயேசு கிறிஸ்து முதலாவது கேட்ட காரியம் என்னன்னு சொன்னா, ஏன் அழுகிறாய்? மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கத்திற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவானவர் வியாழக்கிழமை இரவு 11:30 மணிக்கு கைது செய்யப்படுகிறார். வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு அவர் மரிக்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அவருடைய சீசர்கள் எல்லாம் சிதறி போய்விட்டார்கள். யூதர்களுக்கு பயந்ததினால் வீடுகளுக்குள்ளே போய் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன நடக்குமோ? 3ஆம் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. பொதுவாக 3ஆம் மணி வேலை அல்லது 4ஆம் மணி வேலை என்று சொல்லுவது எதுன்னு சொன்னீங்கன்னா, சாயங்காலம் 6லிருந்து 9 மணி வரைக்கும் 1ஆம் மணி வேலை, 9லிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் மணி வேலை, 12லிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் மணி வேலை, 3லிருந்து 6 வரைக்கும் 4ஆம் மணி வேலை. ஒருவேளை இயேசு 4ஆம் மணி நேரத்தில் உயிர்த்தெழுந்தால் கூட அதிகாலை 3 மணிக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அதிகாலை இருட்டோடு மகதலேனா மரியாள் மற்ற சில பெண்களும் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறையை பார்க்க வராங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னா, அவங்க தூப வர்க்கங்களை அதை கொண்டு வந்து தூப வர்க்கங்களை என்ன பண்றாங்களா, அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதாவது 20ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே என்ன பண்ணியிருந்தாலாம்?
நின்று அழுது கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளிலே காண வருகிறார்கள். என்ன நடந்திருக்குது? அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இயேசுவானவர் உயிரோடு எழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது பேசின வார்த்தை, ஏன் அழுகிறாய்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது பேசினதே மகதலேனா மரியாள் என்கின்ற ஒரு பெண்ணுகிட்ட பேசுறாரு. அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களில அநேக காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமம் முழுவதும் நீங்கள் அழுத இடங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னா, ஆகார் என்கின்ற ஒரு அம்மா தன் பிள்ளையினுடைய மரணத்தை காண முடியாதபடிக்கு தூரத்தில் போய் என்ன பண்ணாங்களாம்? சத்தமிட்டு அழுதார்களாம். ஆதியாகமத்துல நீங்க அதை எடுத்து வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்க, அல்லது பிற்காலங்களிலே பிற்பாடு இந்த யூடியூப்ல பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 21:16 நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவள் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்புப்பாயும் தூரத்துக்கு போய் சத்தமிட்டு அழுதாளாம். அன்னாள் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய இயலாமைக்காக தேவ சமூகத்துல வந்து அழுது அழுது அழ முடியாதபடிக்கு அவளுடைய இருதயத்திலே அவள் அழுதாளாம். துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சில நேரங்களில் துக்கம் இருதயத்தை அடைக்கும். அன்புக்குரியவர்களே, நாயின் ஒரு விதவையின் மகளை, அந்த நாயின் ஒரு விதவையினுடைய மனதை பாருங்க. ஆதாரம் இல்லாத ஒரு தாயாக மாறிவிட்டாள். ஆதாரமே இல்ல, கணவன் இல்ல, ஒரே ஒரு மகன் மரித்து விட்டான். அந்த கண்ணீர்கள் பல ஆயிரம் வேதனைகளின் வெளிப்பாடு. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளில் அவள் அழுது கொண்டு அங்கே நிற்கிறாள். நாயின் ஒரு விதவை, லூக்கா 17:13 ஆண்டவர் சொன்னாரு, வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். லூக்கா 7:13 வாசிங்களேன். லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே, உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. சில நேரங்கள்ல நம்முடைய இருதயங்களில நாம வெளியே வரும்பொழுது அந்த வேதனைகள் தெரியறதில்ல. நாம ஏதோ சில மனிதர்களோடு போய் பேசிடுறோம், வேலை செஞ்சிடுறோம், பழகிடுறோம், வந்துடுறோம். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய இருதயமானது தாங்க முடியாமல் கவலையினால், வேதனையினால், தேவையினால், துன்பங்களினால் உடைக்கப்பட்டு ஐயோ என்று புலம்புகிறது யாருக்குமே புரியாமல் மனம் வெம்பி நிற்கிற சில நேரங்கள் உண்டல்லவா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகி சொல்லுகிறார், அழாதே. நீ இரவு நேரங்களிலே, தனிமையின் நேரங்களிலே, தேவையின் நேரங்களிலே, பலவீன நேரங்களிலே, மற்றவர்களால் துன்பப்படுத்தப்படுகிற நேரங்களிலே, மற்றவர்களால் குற்றப்படுத்தப்படுகிற நேரங்களிலே, பதிலை சொல்ல முடியாமல் தவிக்கிற நேரங்களிலே, என்ன செய்வது என்று தெரியாமல் அழுவது மட்டுமே உன்னுடைய பதிலாக இதுவரைக்கும் இருந்திருக்குமானால், ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறா, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவா. பாடுங்க, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன்
தருகிறார். இன்று உன் பாடையில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். சொல்லலாம், என்று அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், நான் அழ மாட்டேன், நீ அழ வேண்டாம். பல குழப்பம் மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு பல தேடல், பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல விதமான நாம் சோதனைகள், சோர்வுகள். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிருப்பாரோ, என் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆயிருக்குமோ? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த விதமான நிலையில கண்ணீர் வடித்தாலும் ஆண்டவர் அதை மனதுருக்கத்தோடு தான் பார்ப்பார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை சில கண்ணீர்களை உலகம் மனதுருக்கத்தோடு பார்க்கும், சில கண்ணீர்களை உலகம் அசட்டை செய்து விடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்ன ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உடைக்கப்படும் பொழுது ஒன்றை மறக்க கூடாது, உயிர்த்தெழுந்த ஒரு உண்மை தெய்வம் என்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என்னை வெறுக்காதவர் என்னோடு இருக்கிறார். எந்த பள்ளத்திலிருந்தும் என்னை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்துல எனக்கு விரோதமா எல்லாரும் ஒரு பக்கத்தில் நின்னாலும் கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக யோவான் 20:15 இன்னொரு காரியத்தை சொன்னாரு. யோவான் 20:15 இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? மத்தேயு 28:6 சொல்லுகிறது, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு பெரிய சாட்சி திருச்சபை நிறுவப்பட்டது. திருச்சபை எதன் மேல் கட்டப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேலும் திருச்சபை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். சீசர்கள் பேசிக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக சீசர்களுடைய இயல்பை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கைதுதான் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் அவருக்கு என்ன தண்டனை என்றதே சொல்லல. அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க, அவருக்குரிய பனிஷ்மெண்ட் என்னவா அறிவிக்கிறது தெரியாது. இன்னும் அவருக்குரிய தண்டனை என்ன என்று தெரியாத பொழுதே இவங்க என்ன பண்ணாங்களாம், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அன்று இரவிலே எல்லாருமே இயேசு விட்டு ஓடி போனாங்க. அன்புக்குரியவர்கள் நன்றாக கவனித்து பாருங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் மாத்திரமல்ல, ஒரு வேலைக்காரிக்கு பயந்து இயேசுவை தெரியாது என்று மறுதலித்தவன் இந்த பேதுரு. இப்போ இந்த பேதுரு ஆயிரமான யூதர்களுக்கு முன்பாக வந்து, கொலை வெறி பிடித்த யூதர்களுக்கு முன்பாக வந்து, மார்க்க வெறி பிடித்த யூதர்களுக்கு முன்பாக வந்து, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார், தேவன் அவரை மரித்தோர் இந்த உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்ல வைத்தது எது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பாமல் இருந்திருந்தால் யூதர்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டிருந்தவர்கள் அடுத்து கொஞ்ச நாள் எங்க போயிருப்பாங்கன்னு சொன்னா, வலைகளை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போயிருப்பாங்க. உயிர்த்தெழுந்து காட்சியை கண்ட பின்னாடியே வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போகிற அளவிற்கு பலவீனமானவர்கள். ஆனால் அந்த பலவீனமான சீசர்களை கொண்டுதான் உலகம் முழுவதற்கும் தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபித்தார். உலகம் முழுவதற்கு தன்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு போனார். உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு திருச்சபை உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த திருச்சபையின் நாயகராகிய கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்க விருதா, உங்கள் விசுவாசம் விருதா என்று 1 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்படியானால் நாங்கள் மாற்றப்படுவது, நாங்கள் இன்றைக்கு விசுவாசிகளாய் மாற்றப்பட்டிருப்பது கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதின் வெளியரங்கமான அடையாளம். நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு,
லார்ட் லிவிங்டன் கில்பர்ட் வெஸ்ட் என்று சொல்லப்படுகிற 2 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாணவர்கள், ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன முடிவு? இந்த இயேசு கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசுவை நாங்கள் பொய் என்று நிரூபிப்போம். அதற்காக அவர்கள் என்ன பண்ணாங்க? கடுமையான, ஏற்கனவே அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட், கடுமையாக 2 மாதங்கள் அவர்கள் ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. 2 புத்தகம். அவர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், இதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல எழுதிட்டு மெய்யாகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை கேபிட்டல்ல எழுதுறாங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களோ, அவர்கள் உங்கள் முழு பலத்தோடு ஒரு அநிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவர் எழுதுகிறார், who moved the stone, கல்லை புரட்டி தள்ளினது யார்? உலகின் அறிவுபூர்வமான ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனசாட்சியோடு தெய்வத்தை, டிவினிட்டியை தேடுகிற மனிதர்களுக்கு முன்பாக ஒரே உண்மை தெய்வம் வெளிப்படுவாரானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனித வர்க்கத்தில் தள்ள முடியாதவர், சரித்திரத்தில் புறம்பாக்கப்பட முடியாதவர், உலகத்தின் என்சைக்ளோபீடியாவால் ஒத்துக்கொள்ளப்பட்ட சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். glory, ஜீவனின் ஆதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. எல்லாம் சேர்ந்து ஓரா சங்கதரலரபா அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதினால்தான் அநேகர் அவருக்காக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை எங்க தேடக்கூடாது? உயிரோடு இருக்கிறவரை எங்க தேடக்கூடாது? மரித்தவரை போல தேடக்கூடாது. 3வது, ஏன்னா 7 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம வேகமா போலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சிலர், இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சிலர் என்ன பண்றாங்க? எம்மாவூர் என்கின்ற ஒரு ஊருக்கு போறாங்க. எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு லாங் ஜேர்னி தான் இல்லையா? நடந்து போறதா இருந்தா, இங்கிருந்து தச்சூர் வரைக்கும் நடக்கிறதா இருந்தா ஒரு தூரமான பிரயாணம் தான் இல்லையா? லூக்கா 24:17. அவங்க துக்கத்தோடு பேசிக்கொண்டு நடந்தார்களாம். எப்படி நடந்தாங்களாம்? துக்கத்தோடு பேசிக்கொண்டு நடந்தார்களாம். எப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தா அவர் தான் மேசியாவா இருப்பாருன்னு எனக்கு தோணுச்சுடா. கடல் மேல நடந்தாரு, ஞாபகம் இருக்குதா? எப்படியாவது சிலுவையில் இருந்து அவர் தப்பிச்சுப்பாருன்னு பார்த்தேன். செங்குத்தான மலையிலிருந்து தள்ள வந்தாங்க, அப்ப மறைஞ்சு போயிட்டாரு. கல்லுகள் அடிக்கிறதுக்கு எல்லாரும் கல் எடுக்கும் பொழுதும் அவருக்கு மறைந்து போனாரு. 3 முறை இயேசு கிறிஸ்து கொல்லுவதற்காக முயற்சி செய்யப்பட்டார், அப்பொழுதெல்லாம் அவர் மறைஞ்சு போயிட்டாரு. இங்க அவர் இப்படி ஏமாந்துட்டாரு.
இவர்தான் மேசியாவா? நான் கூட நம்பிட்டேன், நீ கூட நம்பி, நான் கூட தான் நம்பிட்டேன்பா, நான் கூட அப்படிதான் நம்பிட்டேன். வேற மேசியாவுக்காக வரணும் போல தெரியுது. முகங்கள் துக்கத்தோடு இருந்தது. துக்க முகமாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல ஒரு பயில உட்கார கூடாது, தூரம் உட்காண்டியம்மா கொஞ்சம் பேசுங்க. திரும்புங்க, அந்த 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 சிஸ்டரை கையை பிடிங்க. அப்ப பக்கத்துல பின்னாடி எல்லாம் பேச, நாங்கள் என்னைக்கையா பேசி இருக்கிறோம், நாங்க பேசப்படாது. இல்ல பேசுனீங்களா? நீங்க துக்கமாயிருப்பது தேவ சித்தம் அல்ல. இயேசுவானவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது கூட எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்படியானா அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க புரிய வேண்டியதை புரிஞ்சிச்சுன்னா நீங்க துக்கப்படவே மாட்டீங்க. சிலுவையை இயேசு கிறிஸ்து ஆசையாய் பின்பற்றினாரா, அவஸ்தையா பின்பற்றினாரா? அது அவருக்கு அவஸ்தையா இருந்துச்சு, ஆனா அவர் ஆசையாய் சுமந்தார். ஏன் ஆசையா சுமந்தாரு? குழந்தைய கர்ப்பவதி சுமக்கிறாங்களே, அது ஈஸியா கஷ்டமா? அம்மாமார்களுக்கு தானே தெரியும். ஆனா இஷ்டமா சுமக்கிறீங்களா, கஷ்டன்றதுனால ஐயா என்னடா இது அப்படின்னு சுமக்கிறீங்களா? கருவிலே குழந்தையை கஷ்டமா இருந்தாலும் எப்படி இஷ்டமாய் தாய் சுமக்கிறாளோ அந்த மாதிரிதான் இயேசு சிலுவையிலே நம்மை சுமந்தார். அவருக்கு அது கஷ்டம், ஆனா அவர் அதை சுமந்துட்டு எப்படி தெரியுங்களா? அவர் தமக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, பாடுகளை சகித்து, இல்லையா, நாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பூர்ண ரட்சிப்பு அடைவதற்கு காரணமானார் என்று எபிரேய ஆக்கியோன் 2 இடங்களை சொல்றாரு. 5:7 ஒரு விதமாகவும் 12:2 ஒரு விதமாகவும். அப்படியானால் நன்றா புரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்து நாம் துக்கமா இருப்பதை விரும்புவதே இல்லை. இந்த உலகத்துல நீங்க துக்கமா இருக்கிறத துக்கப்படுத்தும், அல்லது நீங்க எப்படி, சிலருக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, சிலர் ஆசீர்வாதமா இருந்துட்டா சிலரால் ஒத்துக்கொள்ள முடியல. அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க வளருவதை, நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதை, நீங்கள் முன்னேறுவதை, நீங்கள் வாழ்ந்திருப்பதை யார் விரும்புறாங்களோ இல்லையோ, யார் அதை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் அதை விரும்புகிறார். நீங்கள் துக்கமுகமாய் நடந்து வழி நடந்து கொண்டு பேசிக் கொள்ளுகிற காரியம் என்ன? மார்ட்டின் லூத்தர் மனைவி, ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் ரொம்ப சோர்ந்துட்டாரு, ரொம்ப துக்கத்துக்கு போயிட்டாரு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவர் மேஜையில உட்கார்ந்துக்கிட்டு அவரு தலையில கையை வச்சுட்டாரு. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்று அவங்க மனைவி வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து அவருக்கு முன்னாடி நின்னாங்களாம். அவர் இப்படி நிமிந்து பார்த்தாரு, மனைவி கருப்பு ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க, என்னாச்சு உனக்கு? ரொம்ப முக்கியமான ஒருத்தர் செத்துட்டாருங்க. பொதுவாகவே துக்கத்துக்கு அடையாளமா கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒருத்தர் செத்துட்டாரா? யார் அது? ரொம்ப முக்கியமானவருங்க, அவர் செத்துட்டாருங்க. அதனால யார் அது? இயேசு கிறிஸ்து செத்துட்டாருங்க. இயேசு கிறிஸ்து செத்துட்டு, இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழுப்பிட்டாரு. உயிரோடு இயேசு கிறிஸ்து இருந்தா நீங்க ஏங்க துக்கப்படுறீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்க ஏன் துக்கப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? நீங்க கவலைப்படுறதுனால எழுதின எக்ஸாம்ல 10 மார்க் கூடி குறைஞ்சிரும் நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், டூ யுவர் பெஸ்ட், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நாம் கவலைப்படுவது தேவ சித்தம் அல்ல. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவதுதான் தேவ சித்தமே தவிர துக்கமுகமாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் துக்கமாய் பேசிக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன? நெகட்டிவா பேசிக்கொள்ற காரியங்களை மாற்றுங்க. துக்கமாய் பேசிக்கொள்ளுகிற காரியங்களை மாற்றுங்க. நஷ்டமாய் பேசிக்கொள்ளுகிற காரியங்களை மாற்றுங்க. பாசிட்டிவா பேசுங்க, எனர்ஜியா பேசுங்க, என்கரேஜ்மெண்டா பேசுங்க. ஒருவரை உற்சாகப்படுத்துவது எப்படின்னு பாருங்க, ஒருத்தரை தட்டி கொடுப்பது எப்படின்னு பாருங்க. நீங்கள் துக்கமுகமாய் பேசிக்கொள்வது தேவ சித்தம் அல்ல. யோவான் 20:19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் உலக சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் என்னவா மாறிடும்?
அது இயேசு சொன்ன அந்த வார்த்தைய யோவான் 20:19-20 படிச்சீங்கன்னு சொன்னா, அவரை கண்டு என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டார்களாம். இயேசுவை கண்டு அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டார்களாம். கரங்களை உயர்த்தி. அப்படியானால் உயிரோடு இருக்கிறவரை பார்த்து நம்முடைய துக்கங்களை எல்லாம் ஆண்டு மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு, மாற்றி விட்டார் என்கிற விசுவாசத்தோடு இங்கிருந்து கடந்து போங்க. ஒருவேளை நீங்க வரும்பொழுது ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். நீங்க வரும்போது ஏதோ ஒரு வியாதியை சுமந்து கொண்டு இங்க வந்திருக்கலாம். நீங்க வரும்போது ஏதோ ஒரு கேள்வியை சுமந்து கொண்டு இங்க வந்திருக்கலாம். நீங்க வரும்போது ஏதோ ஒரு கவலையோடு நீங்கள் இங்க வந்திருக்கலாம். அடுத்து நீங்கள் சந்திக்க போகிற ஏதோ ஒரு பொருளாதார தேவையை குறித்த கலக்கம், கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நம்புறவங்க மாத்திரம். நான்காவதாக லூக்கா 24:25 முதல் 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25, 26, 27. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, இந்த எம்மாவூர் சீசர்கள் தான், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, பைபிள் சொல்றத கேட்கலாம், உயிர்த்தெழுந்த பிற்பாடு கூட திட்டுறாரு பாரு. அவர் சொன்னதுதான். அவர் சொல்ல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி வேத வாக்கியங்களை, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? விவரித்து காண்பித்தாராம். தம்முடைய மகிமையிலே அவர் என்ன பண்ண வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் பிரவேசித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மை பிதாவின் வலது பாரிசத்திலே பிரவேசிக்க பண்ணுவதற்காக. அவர் ஏன் மகிமைப்படுத்தப்பட்டார்? நாம் மகிமைப்படுத்தப்படுவதற்காக அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவானவர் பாடுபடுவோம், இவ்விதமாக பாடுபடுவோம், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் நம்முடைய மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் என்றால், இயேசு கிறிஸ்துவானவருடைய வாயிலிருந்து வந்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிய தீரும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தைகளும் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேறும் என்றால், இயேசுவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன? எவர்களை அழைத்தேனோ அவர்களை நான் நீதிமானாக்கி எவர்களை தெரிந்து கொண்டேனோ அவர்களை அழைத்திருக்கிறேன். எவர்களை அழைத்திருக்கிறேனோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறேன். எவர்களை நீதிமானாக்கி இருக்கிறேனோ அவர்களை மகிமைக்குட்படுத்த போகிறேன். நீங்களும் நானும் மகிமைக்குட்படுத்தப்படுவதற்காக தேவன் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது என்றால், இயேசுவானவர் சொன்னது எவ்வளவு அதிகமா நிறைவேறும்? ஐயா, இயேசு கிறிஸ்து நீங்க கொடுக்கிற லெட்டருக்கே வேல்யூ இருந்தா நீங்க நேரா போனா இருக்கிறீங்களா? சந்தோஷமும் சமாதானமும். துக்கமா இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருந்தா கூட பரவாயில்ல, துக்கமா இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துக்குன்னு உயிர்த்தெழுந்த நாள்ல உட்காந்து துக்கமா இருக்க கூடாது. எல்லாரும் வாய் திறந்து பாருங்களா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷம் சமாதானம் என்னுள்ளத்தில் பொங்குதையா, என் ரட்சகர் இயேசுதான் என் ராஜா, இயேசுதான். அது என்ன சொல்லுங்க கேள்வி? இயேசுதான் ராஜா, கண்டு கொண்டே ஒரு குதையில் வென்று கொண்டே ஒரு குட்டிட்ட கண்டு கொண்டே ஒரு குதையில் வென்று கொண்டே ஒரு பொக்கிஷம்
ஏசுதான் ரட்சகர், ஏசுதான் ராஜா. எல்லாரும் ஒரு முடிவுக்கு நாம வரணும். ஒரு முடிவுக்கு, ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளாரிபிகேஷனுக்கு நாம வரணும். என்ன அப்படின்னா, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுல நடக்கும். நித்திய ஜீவனை அவர் சொன்னதுல ஹைலைட் என்னங்க? அவர் சொன்னதுல, ஆண்டவர் சொன்னதுல எதை மத்த நிறைய சொன்னார். ஆண்டவர்ல ஆயிரக்கணக்கான வாக்குகளை சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனா சபை முற்பிதாக்கள் ஆனாலும் சரி, சபை பிதாக்கள் ஆனாலும் சரி, அல்லது ஆதி பிதாக்கள் ஆனாலும் சரி, எதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சாங்க? எந்த ஒரு வாக்கு தத்துவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கின்ற வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் தங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். நான் சொல்லுகிறேன், அவருக்கு என்ன நடந்ததோ, அவருக்கு என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறதோ அது நடந்தது. அவர் என்ன உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி இருக்கிறாரோ அது நடந்தே தீரும். இந்த ஒரே காரியம் போதும். இங்கிருந்து எவ்வளவு தூரத்துக்கு வேணா இயேசு கிறிஸ்துக்காக வாழ முடியும். கர்த்தருக்கு ஐயா, இயேசு கிறிஸ்து இருக்கிற பரலோகத்துக்கு எங்க நீங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஒரு அம்மா என்ன பண்ணுது, ஜெர்மனிக்கு கப்பல்ல போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கப்பல் சேதம் உருவாகி பயங்கர சுனாமி அல்லது பயங்கர கடல் அலைகள் வந்து சாக போறாங்க. இப்ப எல்லாருமே எல்லாம் தவிக்கிறாங்க, அப்படியே தத்தளிக்கிறாங்க. இந்த அம்மா வந்து எப்பவுமே நார்மலா இருக்குது, அப்படியே எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாலுமி இருக்கிறான், அந்த கேப்டன் இருக்காங்கல்ல, அந்த வேலை செய்யறவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டாப்ஸுங்க, ஏமா எல்லாருமே பயந்துக்குன்னு சாவ போறோன்ற பயத்துல கத்திட்டு கிடக்குறோம், நீ என்னம்மா நார்மலா கேஷுவலா இருக்கிறியாமா அப்படின்னு. ஐயா அப்படி இல்ல, இந்த கப்பல் போய் ஜெர்மனி சேர்ந்தா என் சின்ன பொண்ணை நான் பார்ப்பேன். இந்த கப்பல் ஒருவேளை கவிழ்ந்து செத்துட்டா பரலோகத்தில் இருக்கிற என் பெரிய பொண்ணை போய் நான் பார்ப்பேன். ஆக ஏதோ ஒரு பொண்ணை நான் பார்க்க போறேன். என்ன சொல்றீங்க? நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். நம்பிக்கையற்ற ஒன்றை நாம் நம்பிக்கொண்டிருக்கல. ஆம் அல்ல என்ற ஒன்றை நாம் நம்பல. இருக்கலாம் ஐ சப்போஸ் என்கின்ற ஒன்றை நாம் நம்பல. இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை நம்புகிறோம். ஆம் ஆமென் என்று தன்னை வெளிப்படுத்துகிற நம்புகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு சொல்லப்பட்டது நிறைவேறியே தீரும். ஐந்தாவது, ரொம்ப பைபிள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். சிலர்லாம் பாத்துக்கிறீங்களா, அப்படியே சிரிக்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு சாப்பாட்டுல வெறும் மிளகாத்தூள் மட்டும் கொட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போடணும் இல்லையா? நான் கவனிக்கிறீங்க, முச்சவனு போய் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா? காரம் இல்லாம யாருன்னா செஞ்சீங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க. எப்படி கொடுத்து அனுப்புவாங்க தெரியுமா? ஒண்ணு, உப்பு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கும் பொழுது அவங்க வீட்டுல எல்லாம் எப்படி கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்க? உப்பை தப்பே இல்லாம உப்பு போட்டிருப்பாங்க, அவ்வளவு உப்பு போட்டிருப்பாங்க. சிலர் கொடுப்பாங்க, எதை கொடுப்பாங்க தெரியுமா? அதாவது வந்துட்டு அவங்க வீட்டுல மிளகா தோட்டம் இருக்கும்போது மிளகா தோட்டம் அரைச்சி கரைச்சி அப்படியே ஊத்தி சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு. எஸ் நல்லவர். மத்திய லூக்கா 24:41 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 40-41 நான் வாசிக்கிறேன். ரொம்ப 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 எனக்கு பொதுவாக ஏசப்பா ரொம்ப பிடிக்காத வேற விஷயம். இந்த வசனம் பாருங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார், ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் சொர்க்கத்துக்கு அடுத்து சோறு தான். இருக்கிறீங்களா? வேற என்ன சந்தோஷத்தை பெருசா நம்ம கண்டு போறோம்? ஏசு நல்லவர். சும்மா ஏதாவது சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு அடுத்து
புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? இதுல ஒரு தியாலஜி இருக்குது. என்ன தியாலஜினா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஆவியில உயிர்த்தெழுந்தார் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆவியில உயிர்த்தெழுந்தாரா, ஆவியானவரால உயிர்த்தெழுந்தாரா? ஏதோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. எதை சொன்னாலும் எதனா ஒண்ணு நீங்க இதை சொன்னா அதுன்னுவீங்களா? இயேசு கிறிஸ்து ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார்னா நிறைய பேர் ஸ்பிரிட்டா இருக்கிறார் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் அவர் மாம்சத்தில் இருக்கிறவர். அப்படியானால் கைகளையும் கால்களையும் சரீரத்தில் இருக்கிற காயங்களை எல்லாம் காட்டிட்டு சொல்றாரு, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஆவி சாப்பிடுமா? ஆவி சாப்பிடுமா? அப்படியானால் இயேசு கிறிஸ்து நான் மாம்சத்தில் உயிர்த்தெழுந்தேன் என்பதை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் கேட்கிறாரு. அவர்கள் ஒருவேளை சரியா சாப்பிட்டாங்களோ தெரியல. எப்பவுமே அவருடைய ஆசை என்னன்னா, அவர் எப்போதுமே நம்ம மேல அக்கறை உள்ளவர். சில நேரங்கள்ல நாம, நீ சாப்பிட்டியாப்பா, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு சொன்னா, நீங்களும் புசித்து வாசற்படியில் நின்று என்ன பண்றாராம், கதவை தட்டுறாராம். கதவை தட்டினால் நான் அவனிடத்துல பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன், அவனும் என்னோடு. நாம் அவருக்கு கொடுக்கிற கனிகள், விசுவாச பிள்ளைகள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனிகள், ஆவியின் கனிகள் கொடுக்கணும். ஆண்டவர் மகிழத்தக்கதான சுபாவங்களை வெளிப்படுத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே மற்றவர்களால் கவனிக்கப்படக்கூடிய சுபாவங்களை வெளிப்படுத்தணும். நான் பேசுறது புரியுதுங்களா? ஒரு அடையாளப்படுத்தப்படணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட மாட்டாங்க, நினைக்கிற மாதிரி பேசிட மாட்டாங்க, நினைக்கிற மாதிரி செஞ்சிட மாட்டாங்க, நினைக்கிற மாதிரி நம்பிட மாட்டாங்க, நினைக்கிற மாதிரி நாம இவங்களை யூஸ் பண்ணிட முடியாது என்கின்ற ஒரு அறிவு இந்த உலகத்துக்கு உண்டாகணும். ஏதாவது புரிந்தவங்க இருக்கிறீங்களா? ஆவியின் கனிகளினால் ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் நிரப்ப வேண்டும். இரண்டாவதாக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அந்த விசுவாசிகள் 2 கனிகளின் மூலமாகத்தான் நாம் ஆண்டவரை போஷிக்க முடியும். நான் அவனிடத்துல பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். என்ன போஜனம் நாம அவருக்கு கொடுக்க போறோம்? சப்பாத்தியும் சட்னி சாம்பாரா? நாம் அவருக்கு என்ன சாப்பாட்டை கொடுக்க போறோம்? ஐயா, இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மனிதனுடைய இருதய கதவிலும் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். சிலருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து தட்டுகிறார், சிலருக்கு சித்தத்தை கொண்டு வந்து தட்டுகிறார், சிலருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தட்டுகிறார், சிலருக்கு ஆலோசனையை கொண்டு வந்து தட்டுகிறார். பிரதானமாக ஆண்டவர் எதற்காக ஒரு மனிதனிடத்தில் வருகிறார் என்றால், ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை அவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இருக்கிறீங்களா? அப்படியானால் ஆவியின் கனியோ அன்பு, ஆவியின் கனியோ சந்தோஷம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பார். மன்னிக்க முடிந்தவர்களை மன்னிப்பது மனித இயல்பு, மன்னிக்க முடியாதவர்களையும் மன்னிப்பதுதான் தெய்வீக இயல்பு. இருக்கிறீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு கடற்கரை வழியா நடந்து போயிட்டு இருந்தானா. ஒரு கடல் தேல் என்ன பண்ணிச்சா, கடல் தேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடல் தேல் அது கரையில விழுந்து அந்த சுடு மணல்ல தவிச்சிச்சான். அந்த மனுஷன் என்ன பண்ணானா, ஐயோ இது நடா சுடு மணல்ல விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு எடுத்துன்னு போய் அதை கடல்ல விடலான்னு போனா, அது போட்டு வாட்டுதான் அவனை. அவன் ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கடல்ல விடுறான். மறுபடியும் அதே வேலை நடக்குது. கடல்ல விடுறான், மறுபடியும் அலை அடிக்குது, அது கரையில விழுது, சுடுமணல்ல தவிக்குது, அவன் கொண்டு போய் விடுறான். இதோ இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். 3-4 முறை இவன் ஒருத்தன் இது பண்றதை பார்த்துட்டு வந்தவன் நான் வந்தான். எப்ப உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அதுதான் உன்னை கடிக்குதே, உன்னை கொத்துதே, உன்னை கொட்டுதே. நீயே மறுபடியும் கொண்டு போயிட்டு அதை கடல்ல விடுற, வீடு அது சாப்பிட்டோம். அப்ப அந்த மனுஷன் சொன்னானா, கடி வாங்கின அந்த மனுஷன் சொன்னானா, ஐயா கொத்துறது, கடிக்கிறது, கொட்டுறது அதோடைய சுபாவம். அதை காப்பாற்றி அதை உயிரோடு வைக்க வேண்டும் என்று நினைப்பது என்னுடைய சுபாவம். இருக்கிறீங்களா? நன்மை செய்கிறவர்களுக்கு தான் நன்மை செய்வோம். எனக்கு பிடிச்சவர்களோடு தான் பேசுவேன். எனக்கு சரின்னு தோன்றவங்களை மட்டும்தான் நான் ஏத்துக்குவேன்.
எனக்கு எது எது சரின்னு தோணுதோ அதுதான் சரி என்கின்ற மைண்ட் செட்டப்ல இருந்து வெளியே வாங்க. தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய முயற்சி செய்வோம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். எதை கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கணும். இரண்டாவது, ஆண்டவரை வேற எதை செய்து சந்தோஷப்படுத்த முடியும்? ஆவின் கனிகளை விட ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடியது இன்னொன்று இருக்குது, அது ஆத்தும ஆதாயம். எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, வருஷத்துக்கு ஒருவரை நீங்கள் ஆதாயப்படுத்த நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களா? சில நேரங்கள்ல நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே அதாவது வந்துட்டு என்ன பண்ணா மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க சொல்லுங்க என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறது உண்டு. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதை போல ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுத்து விடவே முடியாது. செத்தவர்களை உயிரோடு எழுப்புவதிலே அல்ல, ஒரு பாவியை மனம் திரும்ப பண்ணுவதிலே தான் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அவர்களுக்கு நீங்கள் வாய் வழியாகவும் உங்கள் வாழ்க்கை வழியாகவும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். சில நேரங்கள வாயால சொல்லிடுவோம், வாழ்க்கையால அதுக்கு எடுத்துருவோம். மலையாளத்துல ஒரு வார்த்தை இருக்குது, பிரார்த்திச்சு ஆயிக்கிறத சம்சாரிச்சு நசுப்பிக்கிறது. அதாவது ஜெபித்து உண்டாகிற நன்மைகளை பேசி கெடுத்துருதான். பிரார்த்திச்சு ஆயிக்கிறத சம்சாரிச்சு நசுப்பிக்கிறது. நல்ல காரியங்களை செய்து ஒரு 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 காரியத்தை பில்ட் பண்ணிட்டே வருவோம், ஏதோ ஒரு வார்த்தையை பேசி அதை உடைச்சிருவோம். நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். நல்ல காரியங்களை செய்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டே இருப்போம், ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நம்முடைய விசுவாசத்தை உடைச்சிருவோம். தேவன் அதை கொண்டு வந்து ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு கருவாட்டு வியாபாரி ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு 40 வருஷமா ஒரு ஏரிக்கரை வழியா அந்த ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாராம். அவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு குதர்க்கமான புத்தி வந்துச்சு. என்ன புத்தி தானா, 40 வருஷமா அந்த ஒத்தடி பாதையா நான் போயிட்டு இருக்கிறேன். கடவுள் மேல இருந்து என்ன பண்ணாராம், பாவம் 40 வருஷமா கருவாடு வித்துங்கிறான், இவனை எப்படியா நம்ம கோடீஸ்வரன் ஆக்கணும், இவன் போற வழியில நிறைய பொண்ணையும் வெள்ளியும் தங்கத்தையும் வைரத்தையும் நம்ம கொட்டி வைக்கணும்னு சொல்லி கொட்டி வச்சிட்டாரான். ரோடு அந்த ஏரியா பூரா இவன் பாக்குறான். அன்னைக்கு வந்து உட்காந்து நின்று பாக்குறான். என்ன யோசிக்கிறான், 40 வருஷமா அந்த வழியா போயிருக்கிறடா, இன்னைக்கு கண்ணை முடிக்கணும் இந்த பக்கத்துல அந்த பக்கம் வரைக்கும் நீ போறியா இல்லையான்னு செக் பண்ற அப்படின்னு. கண்ணை மூணா கருவாட்டு கடை கூடத்துக்கு தலைமையில வச்சான், நடந்து போறான். கரெக்டா அந்த ஏரியா வருது, அது மேல கால் வைக்கிறான். மனசு சொல்லுது, அதாவது சரீரம் சொல்லுது என்னவோ விசேஷமா இருக்குது, ஏதோ மேலே கால் வைக்கிறேன்னு. மனசு சொல்லுது ஒத்துக்காத, கண்ணை திறந்துடாத, ஏய் போட்டியில் தோத்துருவ, இவ்வளவு தூரம் வந்துட்ட, கண்ணை திறந்தேனா தோத்துருவடா பாயின். கண்ணை திறங்கப்பா, ஜெயிப்பீங்க. கண்ணை திறந்தாதான் நீங்க ஜெயிப்பீங்க, கண்ணை மூடிட்டு இருந்தா தோத்துருவீங்க. அவனுக்கு கண்ணை மூடிக்கினே போனான், எல்லாத்தையும் கடந்து அந்த கரையில வந்து நின்ட்டான். என்ன மாதிரி ஒரு புத்திசாலி இருக்க முடியுமா? அந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிட்டு அவன் சொன்னானா, என்ன மாதிரி ஒரு அறிவாளி இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, அவன் அறிவாளியா? தேவன் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி பெருசா கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்ணை மூடிக்கிறது. ஐயா என்னவோ ஒண்ணு புரியுதியா, நல்லாவே எனக்கு புரியுதியான்றவங்க. அப்படி புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அள்ளியிலே சொல்லிட்டு பார்க்கலாம். கையை மட்டும் நிறைய பேர் தூக்கல, அள்ளியை மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க பாரு. ஏசு நல்லவர், நல்லவரா இல்லையா? சிந்திங்க பிரியமானவர்களே. ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதன் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்றால் அது ஆத்தும ஆதாயம். ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிட்டா, ஒரு சண்டே கிளாஸ் நடத்தும் போது 4 பிள்ளைங்க வந்து உட்காந்துட்டா, அடாடாடா காலர்லாம் அப்படி மேல எழும்பிடு. எனக்கு 10-20 பிள்ளைங்களை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பெரியவங்களை எல்லாம் உட்காருங்க, பெரியவங்க எல்லாம் பின்னாடி உட்காரு, போ பின்னாடி போ. அந்த பரலோகத்தை ஏற்கனவே கனெக்ட் ஆனவங்களுக்கு என்னத்தை கத்து கொடுத்துக்கிறது, கனெக்ட் ஆகாதவங்களை தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ வாயால சுவிசேஷத்தை சொல்லி வாழ்க்கையால் அதை நிஜப்படுத்த வேண்டும். புரிஞ்சவங்க, வாயால அன்பை பேசி வாழ்க்கையால் அதை காட்டி பழக வேண்டும். புரியுதா?
இயேசுவானவர் நம்மேல் எப்படி இரக்கத்தையும் தயவையும் கருணையும், அந்த நேரத்துக்கு ஒருவேளை மனிதர்களா இருப்பதுனா கோபம் வரலாம், அந்த நேரத்துக்கு எரிச்சல் வரலாம், அந்த நேரத்துக்கு நம்ம அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா மனதுருக்கம் எப்ப வந்துடணும்னா, இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே மாற்றங்கள் வந்து விட வேண்டும். புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க? அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த இச்சை, அந்த கோபம், அந்த சாபம், அந்த பாவம் மறைந்து விட வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்பாகவே நமக்குள்ள எழும்புகிற இந்த தேவையில்லாத காரியங்கள் மறைந்து விட வேண்டும். நீங்கள் வாயால் ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னீர்களே, அவர்களுக்கு உங்க வாழ்க்கை கசப்பாவதற்கு முன்பாக அவர்களை பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணிடணும். ஏதாவது புரியுதா? இல்ல புரியுத மாதிரி தலையாட்டுறீங்களா? பாசால்ட்டி உருவாக்க கூடாது கிறிஸ்தவர்கள். மகளிர் குழுல பாசால்ட்டி, காலேஜ்ல பாசால்ட்டி, பொலிட்டிக்கல் லீடர் கூட அப்படி இருக்க மாட்டாங்க பொழுது. பாருங்க, என்ன பார்த்தாங்க தோத்திரமால திருப்பிங்க, அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. எனக்கு அதுல எல்லாம் பெரிய உடன்பாடே கிடையாது. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுங்க, நான் உங்களோட சிநேகிதன் ஆயிடுறேன். நான் பேசுறது புரியுதாப்பா? நீங்க உங்களோட தாழ்மையை வெளிப்படுத்துங்க. கொஞ்சம் விட்டு ஓப்பா ஐயோ கால் இன்ச்சு விட மாட்டாங்க சிலர், கால் இன்ச்சு விட மாட்டாங்க. அப்புறம் சுவிசேஷம் சொல்லுவாங்க, எனக்கு என்று எதுவும் இல்ல, காலடி விட மாட்டாங்க. ஐயா, பக்கத்துல இருக்கிறவன் எதிரியா, நீ காலடி விட்டு பாரு. காலடின்றது 3 இன்ச்சு இல்ல, 3 இன்ச்சு விட்டு பாருங்க. நமக்கு தெரியும், நம்ம சர்ச்சையை சுத்தி 1.5 அடி இடத்த விட்டு இருக்கிறேன். நான் ஏறக்குறைய 580 அடி சுற்றளவு உள்ள சபையில ஏறக்குறைய 1.5 அடி விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை கணக்கு போட்டு பாருங்க இல்லையா? ஏறக்குறைய 700-800 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்ம இடத்த விட்டு இருக்கிறோம். யாராவது வந்து அளந்து கலந்து பார்த்தாங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வந்து அளந்தாரு, ஐயா ஏன் இவ்வளவு தூரத்து இடம் விட்டு வச்சிருக்கிறீங்க? சார் காம்பவுண்ட் போடும்போது தெரியாம விட்டுருங்க சார், தெரிஞ்சுதான் விட்டோம். ஏசு நல்லவர். நல்லவரா கெட்டவரா? நல்லவரா கெட்டவரா? வண்டியை வந்துட்டு தம்பி சுவிசேஷன் சொல்ற தம்பி 50க்குள்ள போ, நீ 80-90 போய் அப்புறம் 108 பின்னாடி வந்துச்சான்னு சொன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லு? அப்புறம் பின்னாடி வரும், நீ உன் பின்னாடி எதுக்கு? என்ன அப்படி வேகமா ஓட்டு என்ன பண்ண போற? அப்படி வேகமா ஓட்டுறதுனால யாரு உன்னை மதிக்க போறது? பொம்பளைங்களை பத்தி நான் சொல்றேன் பாரு, பொம்பளை பசங்களை பத்தி நான் சொல்றேன் பாரு. ரசிக்கிறதுக்கு 1000 பேர் யோசிப்பாங்க, வாழ்க்கையில தீர்மானிக்கணும்னா புத்திசாலி மட்டும்தான் யோசிப்பாங்க. சும்மா முட்டாள்தனமா நீ வந்து வெட்டிங்கிற முடியை பார்த்து, போட்டுங்கிற துணியை பார்த்து, வச்சுங்கிற வண்டியை பார்த்து, ஓட்டுற வேகத்தை பார்த்தெல்லாம் ஒருத்தி கூட உன் பின்னாடி வரமாட்டான். கர்த்தருக்கு. அதனால வாயால் சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு வாழ்க்கையால் நீங்கள் வலிவு ஊட்ட வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். எனக்கு புரிதுன்றவங்க, இந்த கருத்து எனக்கு புரிதுன்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி. 6வது யோவான் 21:15 முதல் 17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 21:15 முதல் 17. யோவான் 21:15 முதல் 17. பின் அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 6வது கேள்வி என்ன? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Do you love me? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ என்ன பண்றீங்க அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை நீங்க நேசித்தாலே ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் தேவனை நேசித்தால், பரலோக தேவன் பூமியில ஒரு பெரிய வேலையை நமக்கு வச்சிருக்கிறாரு. அந்த வேலை சில நேரங்களில் உயிரை கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த வேலை சில நேரங்களில் பொருளை கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த வேலை சில நேரங்கள் நேரத்தை கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த நேரம் சில நேரங்கள்ல அன்பால் செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த வேலை சில நேரங்களில சகிப்புத்தன்மையாய் இருக்கும். 2ஆம் தரமாக அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஃபர்ஸ்ட் என்னத்தை மேய்க்க சொன்னாரு? முதல்ல என்ன மேய்க்க சொன்னாரு? ஆட்டுக்குட்டிகளை ஈஸியா மேய்ச்சிடலாமா? மேய்ச்சிடலாம் ஒரு விதத்துல. ஆடுகளை மேய்க்கிறது
ஆடுகள் பண்ற பாடுகள் இருக்குதே, ஆடாடாடாடாடாடா. அதுவும் ஒரே குடும்பங்கள் இருந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா நீங்க படுத்துற பாடுகள் இருக்குதே. நீங்க படுத்தலனா கூட அதுவாகவே செட் ஆகிற ஒரு சில பாடு, அதுவாகவே செட் ஆகிக்கும். சிலர் நீங்க படுத்தணும், ஐயா பாவம், நாம இதையெல்லாம் கொண்டு போய் அவரை வருத்தப்படுத்த கூடாது என்று தாங்கள் நினைத்தாலும் கூட பிரியமானவர்களே, அதுவா செட் ஆகுது பாருங்க. ஆடாடாடாடாடாடாடா. இயேசு நல்லவர், கொஞ்சம் ஜாலியா தான் இருங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார்ல, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இயேசு உயிர்த்தெழுந்தாரு. இயேசு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயிர்த்தெழுந்தார்ல, சதாகாலம் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு நாள்ல உயிர்த்தெழுந்தாரு, ஓயாம உயிரோடு இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? அதனால இயேசு கிறிஸ்துவ ஒரு நாள்ல நாங்க உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவோம்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே கொண்டாடுங்க. செலிப்ரேட் 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 தி விக்டரி ஆஃப் தி லார்ட். இயேசு உயிர்த்தெழுந்தார் இல்லையா? எப்போ ஜாலி. இப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்து சொல்றாரு, மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆங்கிலத்துல இது எப்படி இருக்குதுன்னா, நீ என்னை நேசிக்கிறாயான்ற வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, do you love me those things அப்படின்னு இருக்குது. இவைகள் எல்லாவற்றையும் விட அதிகமா நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரை, ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோன்றது அவருக்கு தெரியும். ஆனா மோர் தென் ஆல், எல்லாவற்றை விட அதிகமா இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்கள் பாரம்பரியத்தை விட அதிகமா இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்களுடைய கணவனை விட அதிகமா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்கள் மனைவியை விட அதிகமா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்கள் பெற்றோர்களை விட நீங்கள் அதிகமா இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை விட அதிகமா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? உங்கள் வேலையை விட, உங்கள் வருமானத்தை விட, உங்கள் மரியாதையை விட, உங்கள் ஜாதியை விட, உங்கள் ஜனத்தை விட, உங்களுடைய சொந்த பந்தங்களை விட, உங்கள் பாஸ்டரை விட, உங்கள் விசுவாசிகளை விட, உங்களுடைய ஸ்தாபனத்தை விட, சபையை விட அதிகமா நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? எஸ் என்ற ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உயிர் நீ விரும்புகிறபடி நீ வாழ்ந்தலப்பா. வாலிப காலத்துல நீ விரும்பினபடி நீ வாழ்ந்தல. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வசனம் கொஞ்சம் மாறி வந்திருக்கணுமா. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, 18 முன்னாடி வாசிக்கணுமா. நீ இள வயதுள்ளவனா இருந்த பொழுது உன்னை நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்தாய், திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி சொல்லிட்டு நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கணுமா. உன் வாலிப பிரயாயத்திலையும் இஷ்டப்படி வாழ்ந்தல்ல, நீ ஆண்டவருக்குள்ள வரத்துக்கு முன்னாடி இஷ்டப்படி வாழ்ந்துட்டல, இன்னைக்கு இந்த கால் எடுத்து இந்த சபைக்குள்ள வைப்பதற்கு முன்பாக நீ இஷ்டப்படி வாழ்ந்துட்டல. இந்த நாளில் இருந்து ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை விட, இந்த எண்ணங்களை விட, இந்த யோசனைகளை விட, இந்த ஆசாபாசங்களை விட, இந்த இலக்கை விட, இந்த உலகத்தினுடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட அதிகமா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஒருவேளை எப்படிப்பட்டதை சொல்லி சொல்றாருன்னா, மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் வாலிபனே, கிரிக்கெட் பிரிச்சுடுங்க ஆராதனைய. ஒரு கிரிக்கெட் ஆராதனையை பிரிச்சிடுது, ஒரு சினிமா ஆராதனையை பிரிச்சிருது, ஒரு டூருக்கு போற ப்ரோக்ராம் ஆராதனை பிரிச்சிருது. நான் சொல்றேன், ஆராதனையை கட் பண்ற ஒரு ஜாப் வேணாம். ஆராதனையை கட் பண்ணுகிற ஒரு பதவி உயர்வு வேண்டாம். ஆராதனையை கட் பண்ணுகிற ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு வேண்டாம். ஆராதனை கட் பண்ணுகிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் கஷ்டம். ஆனா இதுதான் ஆண்டவரை நாம் நேசிப்பதின் வெளிப்பாடு. நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர், பெரிய அளவுல எல்லாம் யோசிக்காதீங்க. எங்க ஊர்ல நான் சொல்லிக் கொள்ற அளவுக்கு கிரிக்கெட் பிளேயர், ரட்சிக்கப்பட்டுட்டேன். சில நேரங்கள்ல எவ்வளவுதான் நல்லா விளையாடுறோம்னா டக் அவுட் ஆவான், பாத்துக்கிறீங்களா? அபிஷேக் சர்மாவா இருந்தாலும் டக் அவுட் ஆவான், பாத்துக்கிறீங்களா? சில நேரங்கள்ல நம்மாலு 2007 உலக கோப்பையில வீரேந்திர சேவாக், ஒரு காலத்துல நான் ஒரு காலத்துல இல்ல, கிரிக்கெட் பிளேயர்ல டக் அவுட், ஒரு 4 ரன் வச்சா அவுட் ஆயிட்டான். அந்த மாதிரி எப்பயாவது நம்ம விளையாட்டு போகும்போது டக் அவுட் ஆயிடுவோம்.
வசைபாடுவாங்க பாருங்க. அதுவும் நார்த் இந்தியா, நார்த் சென்னை தமிழ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு அவனுக்கு ஈக்குவலா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிடணும், இல்லைன்னா பேச்சை நிறுத்திடணும், கிரிக்கெட் போகாம விட்டுறணும், சோறு சாப்பிடாம விட்டா கூட பிரச்சனை இல்லை எனக்கு. காலையில ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு எதனா இருக்கிறத சாப்பிட்டு கிளம்பணுமானா அதோட 12:30 1 மணிக்கு தான் திரும்பும். அதெல்லாம் வெயில் தெரியாது. அம்மா பக்கத்து கடைக்கு போயிட்டு வாடானா கூட ₹1 கொடுக்குறியா, ₹1 2 கிலோமீட்டர்ல ஒரு பொருள் போய் அரைச்சின்னு வாடான்வாங்க. அப்பெல்லாம் மிளகாத்தூள்லாம் வீட்டுல அரைச்சின்னு வர தானே, ₹2 கொடுக்குறியா. ஆனா ஒண்ணுமே இருக்காது. காலையில 8ல இருந்து நைட் சாயங்காலம் ஒரு மதியம் 12 1 மணி வரைக்கும் விளையாட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 4 மணிக்கு போய் மறுபடியும் பந்து மறைற வரைக்கும் விளையாடுறது. இப்ப கெட்ட வார்த்தையா திட்டுவாங்களா? ஒண்ணு இயேசுவை விடணும், இல்லைன்னு சொன்னா இந்த கிரிக்கெட்டை விடணும். எதை விடலாம்? அந்த காலகட்டத்துல எனக்கு கிரிக்கெட்டை விடுறது பாதி உயிரை விடுறதுக்கு சமமா இருந்துச்சு. அவ்வளவு வெறிய நான் கிரிக்கெட்ல. என்னை நேசிக்கிறாயா? சிலர்லாம் பாஸ்டர், சிலரை நான் நேசித்துட்டு என்ன பண்றது பாஸ்டர்? அவங்க என்ன பண்றது? அவங்கள விட அதிகமா இயேசு நேசிக்கிறதா இருந்தா அவங்கள விட்டுரு. இல்ல இயேசுவை அதிகமா நேசிக்க முடியாதுன்னு சொன்னா இயேசுவை விட்டுரு. யாரோடு நேரத்தை நீங்கள் எதற்காக செலவு பண்றீங்க, யாரோடு செலவு பண்றீங்களோ அதுதான் நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, செல்போனோட என்ன அதிகமா நேசிக்கிறாயா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருத்தனைக்கு வரலாமா? ஆண்டவரே, நான் எதை பயன்படுத்தினாலும் அதுல நீங்க இருப்பீங்க. உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை தோற்கடிக்கிற, உங்களை ஓரங்கட்டுகிற ஒன்றை நான் நேசிக்க போவதில்லை. சத்தமா கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்க போகிறேன். 21 22ல அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு நீ என்னை பின்பற்றி வா. அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? ஒருவரை கர்த்தர் மேன்மைப்படுத்த தேவன் சித்தம் கொண்டிருந்தால் நீங்க ஏங்க பொறாமப்படுறீங்க? கர்த்தர் ஒருத்தர், நீங்க ஒண்ணு சொல்ற பாருங்க, தேவன் கொடுக்க நினைப்பதை ஒருவரும் தடுக்கவே முடியாது. நீங்க உங்களுக்குரியது என்னவோ நீங்க அதை செஞ்சிடணும். தேவன் உங்களை மேன்மைப்படுத்தவும் எந்த மனிதனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுட்டாரு. யோவானை நான் வருமளவு யோவான் இருக்க எனக்கு சித்தமானால் இருந்தாரா இல்லையா? யோவான் இயேசு வருகிற வரைக்கும் யோவான் இருந்தாரா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற வரைக்கும் யோவான் உயிரோடு இருந்தாரா இல்லையா? மத்த அப்போஸ்தலர் எல்லாரும் ஏறக்குறைய கிபி 66க்குள்ள மரிச்சு போயிட்ட பொழுது கிபி 104 தான் யோவான் மரிக்கிறாரு. 96ல அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு. அப்படியானால் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், நாம பரவாயில்ல, தேவன் ஆசீர்வதிக்கிறார், நாமே ஆசீர்வதிக்கணும். நோ, தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா தேவன் ஆசீர்வதிக்கிறார். நாம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நாம செய்ய வேண்டியதை நாம் செய்து பழகணும். என்னை நாம செய்ய வேண்டியது என்ன? இயேசுவின் ஆரம்ப அழைப்பு என்ன? யோவான் 1:43 என்ன சொல்லுது? பிலிப்பை நோக்கி எனக்கு பின் சென்று வா. முதல் அழைப்பு என்ன? ஒவ்வொரு சீசர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற முதல் அழைப்பு என்ன? ஃபாலோ மீ. கடைசி அழைப்பு என்ன? கடைசி கட்டளை என்ன? கடைசி கட்டளை என்ன? ஐயா, அப்போஸ்தலர்களை அழைக்கும் பொழுது முதல் அழைப்பு என்ன? என்னை பின்பற்றி. அப்போஸ்தலர்களுக்கு கடைசியா கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? Go and make a disciple. சீசர்கள் என்றால் என்ன? சீசர்களுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, ஃபாலோவர்ஸ், பின்பற்றுகிறவர்கள். அப்படியானால் உங்களுடைய ஆரம்ப அழைப்பு என்ன? உங்களுடைய ஆரம்ப அழைப்பு என்ன? என்னை பின்பற்றி வாருங்கள். உங்களுடைய இறுதி அழைப்பு என்ன? இயேசுவை பின்பற்றுங்கள். ஒருவேளை இயேசுவை பின்பற்றாம வேற விதமா நீங்க டைவர்ட் ஆயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பாதை நேராக்குங்க. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back,
no turning back, no turning back, no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back, no turning back, no turning. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணி. வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து பாருங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமின் தீர்வே. ஆமென். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் 7 கேள்விகளை கேட்டார். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? யாரை தேடுகிறாய்? நீங்கள் பேசிக் கொள்ளுகிற துக்கமான காரியம் என்ன? நான் என்னுடைய மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? இயேசுவானவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருக்கு சொன்னதெல்லாம் நடந்தது. அவர் நமக்கு சொன்னதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் கரங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. துதி சங்கர் சத்தம் உயர்த்தி சுருக்கமாச்சோம். ஆமென். Jesus. Jesus. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யைக்கு வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.